28/8/2025 வியாழக்கிழமை. செய்தி ஆசிரியர் பார்த்திபன். செய்திகள் வாசிப்பவர் பிரியாளவன். பனசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ரணிலின் கைதின் பின்னர் அவசரமாக ஒன்று கூடும் எதிர்க்கட்சியினர். 108 ஜோடிகளுக்கு செல்வச்சந்நிதியில் திருமணம். அரசுமுறை பயணமாக ஜப்பான் சீனா நாடுகளுக்கு செல்ல இருக்கிறார் பிரதமர் மோடி. பாகிஸ்தானில் கடும் மழை, மக்கள் மீட்கும் பணியில் ராணுவத்தினர். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளின் விசேட கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விசேட கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு நாரகன்பட்டியில் உள்ள முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரியின் இல்லத்தில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட கூட்டத்தில் அரசாங்கம் அடக்குமுறையான முறையில் நகர்ந்து வருவதாகவும், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது மற்றும் அதன் பின்னர் எழுந்துள்ள புதிய அரசியல் சூழ்நிலைகள் உள்ளிட்ட அரசியல் பிரச்சினைகள் குறித்து இன்று விரிவாக கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் 5 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்படுவது வரலாற்றில் முதல் முறை என்று காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்வது தொடர்பாக இன்று காலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய காவல்துறை அதிபர், கைது செய்யப்பட்ட 5 நபர்களும் தற்போது இன்டர்போலால் வெளியிடப்பட்ட சிவப்பு அறிவிப்புகளுக்கு உட்பட்டவர்கள் என்று தெரிவித்துள்ளார். இலங்கை காவல்துறையினரின் ஒருங்கிணைப்பு மற்றும் இன்டர்போலின் உதவியுடன் இந்தோனேசியா காவல்துறையினர் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் இந்த நாட்டில் அரசியல் திட்டமிட்ட குற்றங்களில் ஈடுபட்ட வரலாறு இருப்பதாகவும், தற்போது அந்த சூழல் மாறிவிட்டதாகவும், குற்றவாளிகளுக்கு அரசியல் பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகி வருவதாகவும் பிரியந்த வீரசூரிய விளக்கமளித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் திருமண வயதை எட்டியும் பொருளாதார நிலைமை காரணமாக திருமணம் செய்ய முடியாத நிலையில் உள்ள 108 சோடிகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாகவும் வர்த்தக சங்க தலைவர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் இன்று சிங்கப்பூரை வதிவிடமாக கொண்ட தம்பதியினரின் நிதியுதவியுடன் 108 சோடிகளும் திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. தாலி, கூரை, சேலை மற்றும் திருமணத்திற்கான இதர செலவுகளுக்கும் பணம் வழங்கப்பட்டு 108 தம்பதிகளுக்கும் செல்வச்சந்நிதி ஆலயத்தில் இன்று திருமணம் நடத்தி வைக்கப்பட்டுள்ளது. திருமணம் நடைபெற்ற 108 தம்பதியினரும் யாழ்ப்பாணத்தில் உள்ள 15 பிரதேச செயலகங்கள் ஊடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட அனைத்து பாடசாலைகளையும் ஒரே தடவையில் மூடுவதற்கு கல்வி அமைச்சு எத்தகைய நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நலக கலுவேவா தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு பாடசாலையின் சூழ்நிலைகளின் அடிப்படையில் தேவையான முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு கல்வி வலயத்திலும் உள்ள பாடசாலைகளை வலுப்படுத்துவதற்காக ஒரு திட்டம் ஏற்கனவே நடந்து வருவதாக நலுவ கலுவேவா கூறியுள்ளார். இந்நிலையில் ஒரு குறிப்பிட்ட பாடசாலைகளை பராமரிக்கும் போது மட்டுமே மூடுவதற்கான பரிசீலனை மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். குறைந்த மாணவர் சேர்க்கையுள்ள பாடசாலைகளை மூடிவிட்டு அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்களை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூறியதாக செய்திகள் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள். தமிழகத்தில் வரும் 2ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழை குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது.
மேலும் வரும் செப்டம்பர் 2 வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 4 நாள்களுக்கு அரசுமுறை பயணமாக ஜப்பான், சீனா நாடுகளுக்கு இன்று செல்லும் பிரதமர் மோடி இரு நாட்டு தலைவர்களை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டம் செய்துள்ளார். பிரதமர் மோடி 15வது இந்தியா ஜப்பான் வருடாந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று மாலை ஜப்பான் செல்கிறார். இன்றும் நாளையும் ஜப்பானில் பயணிக்கும் பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ஷிகேரு இஷிபாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஒத்துழைப்பு தொடர்பாக இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். பாகிஸ்தானில் மழை பாதிப்புகள் தொடரும் நிலையில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணியில் இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் அதிக அளவில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்தியா தனது 2 அணைகளில் இருந்து நீரை அதிகம் திறந்தது வெள்ள பாதிப்புகளை அதிகரித்துள்ளதாக பஞ்சாப் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை பாகிஸ்தானில் 1,67,000 பேர் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வெள்ளம் காரணமாக 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் 24 மணி நேரத்தில் 17 பேர் இறந்துள்ளனர். பல கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சட்லெஜ், ராவி, ஜெனாப் ஆகிய ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டோடுகின்றது. லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி பயிர்கள் சேதமடைந்துள்ளன. கொத்தவரங்காய் இந்தியாவில் காய்கறியாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த காயில் இருந்து பெறப்படும் விதைகளை கொண்டு கொத்தவரை பிசின் என்ற பொருள் தயாரிக்கப்படுகிறது. பொடி வடிவில் உள்ள கொத்தவரங்காய் பிசின் பல்வேறு தொழில்களில் திரவங்களை கெட்டியாக்கும் ஸ்டபிலைசர் மற்றும் இணைப்பு பொருளாக பயன்படுத்தப்படுவதால் அதற்கு பெரும் தேவை உள்ளது. ஃபோசில் ஃபியூயல் என்று அழைக்கப்படும் புதைப்படிவ எரிபொருள் எடுக்கும் தொழிலில் கொத்தவரை பிசின் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக ஷேல் வகை பாறைகளில் இருந்து ஹைட்ரானிக் ஃபேக்டரிங் என்ற செயல்முறையை பயன்படுத்தி பூமியிலிருந்து எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெயை எடுக்க இது பயன்படுத்தப்படுகிறது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamiltv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.